வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்றைக்கி மாங்காடு டைம்ஸில் நாம் மரண பயத்தை போக்கும், அதாவது அகால மரண பயத்தை போக்கும் யமவந்தனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யமவந்தனம் எங்கு வருகிறது என்றால், சந்தியாவந்தனத்தின் இரண்டாவது பகுதி. அதாவது முதல் பகுதியில் நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில், இந்த மாங்காடு டைம்ஸில் உள்ள பல வீடியோக்களில் தெரிவித்துவிட்டேன். முதல் பகுதி என்பது நமது பாவங்களை பல்வேறு விதமாக அன்றாடம் செய்யும் பூர்வ ஜென்மங்களில் தொடர்ந்து வரும் பாவங்களை எப்படி அந்த மந்திர முறைகள் மூலமாக கழிப்பது போன்றவற்றை நாம் இதுவரை இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலில் பல்வேறு வீடியோக்களாக அதை பார்த்து வந்தோம். அதில் முதல் செட்டை நான் முழுவதுமாக முடித்துவிட்டேன். இப்பொழுது அந்த சந்தியாவந்தனத்தின் இரண்டாவது பகுதியான காயத்ரி ஜபம். அந்த காயத்ரி ஜபம், அதாவது காயத்ரி ஜபம் செய்வதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அதை செய்து காயத்ரி ஜபம் செய்து முடித்து விட்ட பிறகு ஒரு சில பிரார்த்தனைகள் இருக்கிறது. சூரியனை நோக்கி ஒரு சில பிரார்த்தனை இருக்கிறது, பிறகு குபேரனை நோக்கி ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையாக இந்த யமவந்தனம் ஒன்று இருக்கிறது. இந்த யமவந்தனத்தை நாம் தெற்கு நோக்கி செய்ய வேண்டும். இது சந்தியாவந்தனத்தின் இரண்டாவது, அதாவது சந்தியாவந்தனத்தை தினசரி அனுசரிப்பவர்களுக்கு, அதாவது தினசரி அனுசரிக்கும் ஸ்மார்த்தர்களுக்கு இந்த யமவந்தனத்தை பற்றி நன்றாக தெரியும். அந்த யமவந்தன மந்திர ஸ்லைடுகளையும் அதை எப்படி செய்வது மிக சுலபமானது. இதற்கு அதாவது வேத மந்திர ஏற்ற இறக்கம் கிடையாது, எதுவும் ஸ்வரம் கிடையாது, ஒரு ஸ்லோகம் போன்றது இந்த யமவந்தனம். இதை பார்க்கும் மற்றவர்கள் கூட இந்த யமவந்தனத்தை தினசரி தொடர்ந்து செய்து வந்தால் நமக்கு அகால மரணம் வாய்க்காது, நமது மரணம் மற்றவர்களை பாதிக்காது. அப்படிப்பட்ட யமவந்தனத்தை நாம் இப்பொழுது தொடர்ந்து ஸ்லைடுகளாக பார்த்துவிட்டு அதை எப்படி செய்வது என்று தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஏற்கனவே அந்த ஸ்லைடுகளை நான் காண்பித்து விட்டேன், தமிழிலும் சரி காண்பித்து விட்டேன். இப்பொழுது இந்த சமஸ்கிருத அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் படித்து காட்டப் போகிறேன். இது ஏற்கனவே நான் சொல்லியபடி இதற்கு ஸ்வரம், வேத ஸ்வரம் கிடையாது, ஒரு ஸ்லோகம் போன்றுதான் இது இருக்கிறது. யமாய நமக என்று சொல்லிவிட்டு, யமாய தர்ம ராஜாய மிருத்யவேச்ச அந்தகாயச்ச வைவஸ்வதாய காலாய சர்வபூதாக்ஷாய ஔதம்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே மிருகோத்ராய சித்ராய சித்திரகுப்தாய வை நமः சித்திரகுப்தாய வை ஓம் நம இதி. தொடர்ந்து நாம் இந்த யமவந்தனத்தின் மந்திரத்தின் விளக்கத்தையும் நாம் பார்த்து விடலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து அந்த யமவந்தனத்தின் மந்திரத்தின் பொருளை நாம் பார்க்கலாம், அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம். யமனுக்கு நமஸ்காரம் என்று சொல்லிவிட்டு, அனைத்தையும் அடக்கி ஆள்பவனாயும் தரும தேவதையாகவும் அழிப்பவனாகவும் முடிப்பவனாயும் விவஸ்தவானுடைய புத்திரனாயும் காலஸ்வரூபியாயும் எல்லா பிராணிகளையும் ஒழிப்பவனாயும் மிக்க பலசாலியாகியும் தத்னன் என்ற பெயருடையவனுமாகிய கரியமேனி உடையவனாயும் எல்லாராலும் பூஜிக்கப்பட்டவனாயும் பெருவயிறு படைத்தவனாயும் விசித்திரமானவனாயும் விசித்திரமாக தன் இரகசியத்தை காப்பவனாயும் உள்ள யம தர்மராஜனுக்கு நமஸ்காரம் என்று சொல்லிவிட்டு, நமது கணக்குகளை அன்றாடம் எழுதும், உடனிருந்தே நம் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தனுக்கும் ஓம் நமக என்று சித்திரகுப்தனுக்கும் நாம் நமஸ்கரித்து இந்த மந்திரத்தை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நாம் தெற்கு நோக்கி இவ்வாறாக நின்று கொண்டு அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். கைகளை இது போன்று மடித்து வைத்து கொண்டு அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். யமாய நமக ஓம் யமாய தர்ம ராஜாய மிருத்யவேச அந்தகாயச வைவஸ்வதாய காலாய சர்வபூதாக்ஷாயச ஔதம்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே
விருகோத்ராய சித்ராய சித்திரகுப்தாய வை நம. சித்திரகுப்தாய வை ஓம் நம இதி. இந்த வீடியோவின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். ஏற்கனவே சொல்லியபடி நம் மனிதனாக பிறந்தால் இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் மரணம் என்பது ஒன்று தவிர்க்க இயலாதது. நமக்கே தெரியும் என்றாவது ஒரு நாள் நமக்கு மரணம் ஏற்பட்டுவிடும் என்று. ஆனால் அந்த மரணம் மற்றவர்களை பாதிக்காதவாறு இருக்க வேண்டும். அதாவது நம்மளுடைய பொருளாதாரம் மற்றவர்கள் நம்முடைய பொருளாதாரத்தை சார்ந்து இல்லாமல் அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையுடன் விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட தருவாயில்தான் நமக்கு மரணம் நிகழ வேண்டும். அதற்கு அதாவது நம்முடைய மரணம் நம் குடும்பத்தினரையோ நம்மை சார்ந்து இருப்பவரையோ பாதித்து விடக்கூடாது. அதற்கு நாம் தொடர்ந்து இந்த யமவந்தனத்தை தெற்கு நோக்கி செய்து வந்தால் நம்முடைய மரணம் மிக சாதாரணமாக மற்றவர்களை பாதிக்காதவாறு இருக்கும். அதாவது இந்த யமவந்தனத்தை 3 வேளையும் பிராமணன் தெற்கு நோக்கி செய்ய வேண்டும். அதாவது காயத்ரி ஜபம் செய்து முடித்த பிறகு சூரிய பிரார்த்தனை இருக்கும். சூரிய பிரார்த்தனை கிழக்கு நோக்கி செய்துவிட்ட பிறகு தெற்கு நோக்கி இந்த யமவந்தனத்தை ஸ்மார்த்த சந்தியாவந்தனத்தில் இது வருகிறது. எனவே இதை தொடர்ந்து பிராமணர்கள் செய்ய வேண்டும். முடிந்தால் மற்றவர்கள் கூட இது வெறும் வேதஸ்வரத்துடன் இல்லாமல் வெறும் ஸ்லோகம் போன்றுதான் இருக்கிறது. எனவே மற்றவர்கள் கூட இந்த ஸ்லைடில் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் காண்பித்துள்ள இந்த ஸ்லோகத்தை படித்து தினசரி யமதர்மராஜனை வழிபட வேண்டும் என்று இந்த மாங்காடு டைம்ஸ் சேனல் வாயிலாக அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலில் இது போன்ற வித்தியாசமான மற்ற இணையதளங்களிலோ மற்றவற்றிலோ இல்லாத பல விஷயங்களுடன் இந்த மாங்காடு டைம்ஸில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து விவாதிக்கப் போகிறோம். தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நமஸ்காரம்.